ஹலோ விஜய். விஜய், காலையில இருந்து ஒரு பஸ் கூட வரல. காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் சைக்கிள் கொஞ்சம் லிஃப்ட் கூட. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னம்மா ஒருதலை காதலா? ஆமாப்பா. அதை ஏன் கேக்குறீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா. உங்க கையை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டுமா? உட்கார். எங்க வர? பின்னாடி உட்கார். நான் பின்னாடி உட்காந்தா விழுந்துருவேன். முன்னாடி உட்காந்துக்கிறேன். சார், நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? என்ன அப்படி கேக்குற? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? ட்ரெஸ் பார்த்தா தெரியுது, ஆனா உங்க செயலை பார்த்தா தெரியல. என்னப்பா சொல்ற? ஒரு அப்பாவைய போட்டு 4 பேர் நாய் மாதிரி அடிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து பாருங்க. ஓகே, நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? நீங்களும் பார்த்து சும்மா போனா எப்படி சார்? இப்ப என்ன பண்ண சொல்ற? அடி வாங்குற ஒரு அப்பாவி, அடிக்கிறவனுங்க ரோடி பயலுங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ 4 பேர் மூக்கு ரெட்டுன்னு வச்சுக்க, காலங்கார்த்தால எனக்கு 4 அடி விழுகும். இது தேவைதானா? அப்படியே சார் காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் தர மாட்டேன்றாங்களே. இப்படிதான் போன வாரம் ஒரு தகராறு தீக்க போன ஒரு போலீஸ்காரரை வெட்டி கொண்டுட்டாங்க. அவர் குடும்பம் இப்ப நடுத்தெருல நிக்குது. அதே மாதிரி என் குடும்பமும் நடுத்தெருல நிக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? இது யாரு செட்டப்ப? பேசாம தள்ளிக்கிட்டு போவியா? வீண் பேச்சு பேசிக்கிட்டு. ஆல் மை கில்பாஸ், ஒரு சந்தோஷமான செய்தி, ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு. சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி. ஏன்னா மாப்பிள எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன்னா சோமா உட்காந்துட்டு இருக்கிற? 1 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா சும்மாடா. ஏன்பா லட்சியவாதி, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும், இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் இருக்குப்பா. என்னங்கடா? பிரியா, என்னாச்சு? ஐயோ, எரியுதே, என் கண்ணு எரியுதே. அம்மா, என்னடி ஆச்சு? கண்ணு தூசி விழுந்துச்சு. யாராவது ஊதி விட்டா சரியா போயிடும். ஊதி விடணுமா? ஏய் கமலா, இங்க வாயே. ஐயோ, கமலாவை கூப்பிடாத. அவ குண்டு. அவ ஊதுனா நான் பறந்து போயிடுவேன். ஏய் உமா, இங்க வா. வாயே. உமாவை கூப்பிடாத. அவ ஒல்லி. அவ ஊதுனா காத்து வராது, நாத்தம் தான் வரும். இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீ ஊதி விட்டா நல்லா இருக்கும். ஏய், இத பாரு, இந்த லொல்லு தானே வானான்றது. ஏய், நான் கூட படிக்கிற ஃப்ரெண்டு கண்ணுல தூசி விழுந்துச்சு. ஊதி விட்டா தப்பா? தப்பு ஒண்ணு இல்ல. அப்ப ஊது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஊதிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஊது. இதுக்கு மேல என்னால ஊத முடியாது. படி. பாட்டா, என்னடா அது? அம்மா, நான் பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இந்த பிரியா இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா போயிடும் அழுதா, அதான் ஊதி விட்டேன். இவன் இப்படி பீலா விடுவான்னு தெரிஞ்சுதான் பிரியாவை கையோட கூட்டி வந்திருக்கிறான்டி. பிரியா, என்னங்கடா? வந்துட்டியா? நடந்த மேட்ர அக்கு வேற ஆணி வேற ஆண்டி கிட்ட சொல்லு. நான் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு இருந்தேன்னா இவ என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா. எனக்கு கை காலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு என் கண்ணுக்கு பிடிச்சு இச்சன்னு அவனை குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். அடிச்சு இருப்பாளா? என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லு, இல்லன்னா உன் காதை தண்ணியே எடுத்துருவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய், அவளை விடுறாப்பா, அவன் காதை விடுடா. அம்மா எல்லாம் உன்னால. என்னது, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல? இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ வீடு வரைக்கும் வந்துட்ட. பாயிண்ட் நம்பர் 1, நான் உன்னை காதலிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற. அதனால பாயிண்ட் நம்பர் 3, நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஒத்த கால்ல நின்னு தவ இருந்தாலும் விட மாட்டேன். நான் மோகினியா வந்து உன் தவத்தை கலைச்சிருவேன். அம்மா தாயே, வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? அது இருக்கட்டும், நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன். இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. இதுக்கு ஈபிக்கோ படி என்ன தண்டனை தெரியுமா? இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. என்ன ராக்கி, உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது புரியுது. உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரைகுறையா இருக்குங்கிற. அங்கிள், ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை. உன்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டையை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவேன். அங்கிள்,
நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன். 7 சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள், தப்பா நினைக்காதம்மா, 7 சின்ன பிளாட் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கியிருக்கேன். அப்புறம் 7 பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? கிண்டலா? ஏது பணம்? எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள், நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்கிறேன். இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணுங்கிறேன். முட்டகண்ணா, பிரியாவோட அண்ணன் கோர்ட்ல வாதாடி முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பார், கோர்ட்டு குஜாலா கட்ட போகுது. குஜாலான்னா இந்த கில்பா மேட்டர்லாம் உனக்கு புரியாது. ஆர்குமெண்ட். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன சில்லி கொஸ்டினா இருக்கு? நான் என்ன போர்ட் பாஸ் பண்ணிட்டா பிபியா இருக்கேன்? கேட்கறதுக்கு மட்டும் பதில். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏபிஎல் கோல்டு மெடலிஸ்ட். நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வோகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க? மறந்து போச்சா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸலண்ட். இத இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இதான் அனுபவம் இல்லைங்கிறத காட்டுறது. மனுஷன் தான் மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா? மேத்தா சார், நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்களை என் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டேன். உன் சொந்த ஒரு சிதம்பரமா? ஆமா சார். நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்க. ஏங்க, இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல இது பங்கு மார்க்கெட்ல 2000-3000 கோடி சுருட்டி இருப்போமா? அது வந்து பிடிக்கும் போதுதான் கணக்கு தெரியுங்கிறீங்களா? பிடிக்கும் போது பாத்துலாயா? எங்க பாக்குறது? நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும்? அது வரைக்கும் அரசாங்கம் திவாலாகாம இருந்தா சரி. திவாலனா என்ன? அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு. அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க் தான் சுத்தணும்? என்னல, இந்த அல்டாப்புக்கு ஒண்ணும் குறைச்சல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பேன். ரைட் பாக்கெட்ல போலீஸ், லெஃப்ட் பாக்கெட்ல மந்திரி. பிட் பாக்கெட்னு சொல்லல இல்ல? அது ஒண்ணுதான் நீங்க செய்யல. கேவலம் அண்ணாடங்காச்சு. பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல என்ன போட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட 10 தடவை சொல்லியாச்சு. ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கிடையாது. எம்எல்ஏன்னு ஆக்ஷனே இல்ல, அப்புறம் எங்க ரியாக்ஷன்? பயத்திரச்சோட வந்திருக்கு. பேசாம சும்மா இருங்க. ஐயோ, சட்டசபையிலே சும்மா இருக்கேன், இங்கேயும் சும்மா இருக்கா? எப்படிப்பா? அங்க பேசினா உங்க சீட்டு கிழிஞ்சிருங்க. அது தெரிஞ்சதுனாலதான் காலைல மடாருன்னு விழுந்துட்டேன். கிடைச்சே வெக்கமா இல்ல உங்களுக்கு? மந்திரிகளே விழுந்து கிடக்கானுங்க. ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ. எனக்கு எதுக்கு அந்த வம்பு? ஐயோ, நேத்து என்ன நடந்தது தெரியுமா? ஆ. அந்த விஜய் பையன் ராக்கி போட்டு அடி அடி நடிச்சிட்டான். அத்தனை பேர் முன்னாடி. நான் இனிமே அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன். இவன் போனாலும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நானும் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன். ஓ, நான் எம்எல்ஏ ஆச்சே. நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்ல. மிஸ்டர் அருண் மேத்தா, வாட் அபவுட் திஸ் பிக் ப்ராப்ளம்? மிஸ்டர் அருண் மேத்தா, நம்ம பையன் காலேஜ்ல அவமானப்பட்டிருக்கான். காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில செத்துருவான்னு யோசிக்கிறீங்களா? எவன் செத்தா நமக்கு என்ன? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டு வச்ச கதையா இருக்க கூடாது. போன் போடு. மூட்டை பூச்சி மருந்து கம்பெனிக்கா? காலேஜ் பிரின்சிபல் அவன் பெரிய மூட்டை பூச்சியாச்சு. ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ப்ரொஃபசர் வந்திருக்கேன், வழிய விடுங்கப்பா. நோ சார், யாரும் காலேஜுக்குள்ள போக கூடாது. ஏங்குறேன். எங்க விஜய்க்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக முடியாது. இது என்ன நீதிமன்றமா நீதி கிடைக்கிறதுக்கு? என்கிட்ட இருக்கிறத கேளுங்கப்பா. வேணாம் சார், ஏக்கத்தை பார்த்தா கேட்டுரும். என்ன கேட்ட போற? என்ன கேட்ட போறாங்கிறேன். பாடத்தை சந்தேகம் கேப்ப. எனக்கு தெரிஞ்சதான் சொல்றதுக்கு என்ன தெரியாத? அடம்பிடிக்காதீங்கப்பா, வழிய விடுங்க. மாணவர்கள் எல்லாம் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க மட்டும் உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அதானே, நான் மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறேன்? இப்போ சாதாரண டிபி பிரின்சிபலையும் ராக்கியும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. பிரின்சிபலை விட அவர் வேலை பண்ணாலும் பரவாயில்ல. ராக்கி யாரு? அருண் மேத்தாவுடைய பையன். அவரையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. மந்திரி, இப்ப என்னையா பண்ண போற? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாம். நீ நேரா கோட்டைக்கு போற, செய்ய வேண்டியதை செய்யற. அந்த டிபிஐ வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி இங்க வர. தூக்குறதா? என்னங்க விவரம் கட்டதனமா பேசுறீங்க? நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பாக்குற மாதிரி தினமும் பத்திரிகையை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன். இந்த நிலைமையில டிபி இல்ல, அவங்க பியூனை கூட தூக்க முடியாது. மேத்தா சார், இவர் சொன்னதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத, அங்க விழுந்தா விழுந்ததுதான், எந்திரிக்கிறதே இல்ல. ஏய், யாருடாங்க? Dress வாங்கிட்டு வரேன்னு போனீங்க, எவனையுமே காணோம். எவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருப்ப? சீக்கிரம் வாங்க. வரேம்மா. இது புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அளவுல சரியா இருக்குமா? எல்லாம் உன் சைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு பார். ஏன் சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? கண்ணால பார்த்தாலே கணக்கு போட்டுருவேன். இந்தா. என்ன கை பிடிக்கிற? நீ மட்டும் என் மனசு பிடிக்கலாம், நான் உன் கையை பிடிக்கூடாதா?
ராணியை காணோம். முட்டைக்கடா எழுதுடா. ராணியை காணோம்டா. எங்க போயிருப்பா? எங்கிட்ட கேட்டா விஜய்கிட்ட சொல்லுவா. வாங்கலாம். விஜய், நம்ம ராணியை காணோம்டா. அப்பு, இது என்ன அப்பு? இதான் மாப்பிள்ள செட்டப். ஐயோ எந்திரி. எப்படி வந்து படுத்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரமாச்சா? குத்திடுவேன். ஏண்டிங்க வந்து படுத்த? அங்க தனியா படுக்க பயமா இருந்துச்சு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இத பாரு, நான் ஏற்கனவே ஒருத்தை காதலிக்கிறேன். இந்த நடுவுல கசமுசா வேலை எல்லாம் பண்ணாத. அவளை கட்டிக்க, என்ன வச்சுக்க. ஐயோ அம்மா, ஆள விடுமா. ஆயா காக்கி, என்னய்யா லட்டிக்கு பதிலா பொட்டி எடுத்துட்டு வர்ற? நாளைக்கு பொட்டிக்கு பதிலா குட்டி எடுத்துட்டு வருவியா? பொட்டியே முடிச்சுட்டு வருவேன், குட்டியே எடுத்துட்டு வருவேன், ஏமாந்தா அவன் முட்டையும் தட்டுவேன். ஆமா, இன்னைக்கு நாளைய திருப்ப பத்திரிக்கை பாக்கலையா? என்ன விளையாடுறியா? எனக்கு படிக்கவே தெரியாது, அப்புறம் எங்க பாக்குறது? பார்த்தாவே தெரியுது. கல்லூரி மாணவி கற்பழிப்பு, மாணவர்கள் கொந்தளிப்பு, கல்லூரி வளாகத்தில் மாணவி பிணாம். அதுக்கே இங்க வந்த? அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு? கொலை செஞ்சது யாரு? இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலைகாரன் கிடைச்சா கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காக்கி போட்டுருவானு. போடச்சுமையா, அது ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? நான் கொஞ்சம் இடக்கு மடக்கான வேணும் முன்னாடியே சொல்லிருக்கேன். நான் இல்லேன்னு சொன்னா மேத்தா எங்க? ஏன் அந்த பொண்ணை கற்பழிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம புல்லாண்டான் தான். நம்ம புள்ளையா? இதுல ஏன் என்ன ஒம்புக்கு இருக்கிறீங்க? மேத்தாவோட புல்லாண்டா ராக்கி. அந்த புல்லாண்டாம் பண்ண கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இந்த புல்லாண்டா. என்னங்க அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவரால ஒன்னும் ஆட்ட முடியாது. ஏன்னா பங்கு மார்க்கெட்டுன்னு 10,000 கோடியை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறாரு. அதுக்கும் நான் தான் சாட்சி. ஆட போயா, இதையெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம். ஏன்னா அதிகாரம் பூரா எங்க கையில இருக்கு. இப்போ நாளைக்கு மெட்ராஸ் விக்கிறான்னு வச்சுக்க, அதையும் வாங்கிடுவாரு. செங்கல் ஸ்டேஷன் என்ன விலை, நிக்கிற ரயிலோட வாங்கிடுவாரு. நாட்டே தின்னு விட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு. பிசுக்கோத்து விஷயத்தை போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யூ கோ விசி. இங்கிலீஷ பார்த்து மிரண்டுட்டான். சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் கொஞ்சம் இடக்கு மடக்கானவன். தண்ணி அடிச்சுட்டா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பேசணும் தானே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது. நேத்திக்கு இப்படித்தான் தண்ணி அடிச்சுட்டு ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு பக்கத்து விட்டு பரமசிவம் பொண்டாட்டிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தப்பா. நீ என்ன, நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காவே பேசிக்கிட்டு இருக்க? இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சுட்டு போய் அந்த பசங்க கிட்ட மாவன் என்னடானா மகாபலிபுரம் பீச் பங்களால கொலைய பண்ணிட்டு மறைஞ்சு கிடக்குறான், அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா உளறி வைக்க, ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர, இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர, இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய முத்துன்னு மொத்தணுமா? சரி, இப்படித்தான் உங்க தலைவிதியில நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றது? இல்ல என்ன மாநகர காவல் என்கிட்ட சொல்ற? ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டியா? நீ நானும் பேச வேண்டியதை போய் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்க. ஓகே ஓகே ஓகே, என் பையன் கொலை பண்ணதுக்கு நீதான் ஒரே சாட்சி. இப்ப நான் இல்லைன்னு சொல்லலையே, நான் தில்லுமுள்ளு பண்றேன். இப்ப நான் இல்லைன்னு சொல்லலையே. திருட எதுக்காக திருடுறான்? பணம் புரட்டுறதுக்கு தானே. நான் யாரு? உன்னுடைய பங்காளியா? என்ன பகையாளிய நினைக்காத. நான் எதுக்காக திருடுறேன்? உங்களோட பங்கு போடுறதுக்கு தானே. இந்த சாப்பிடு. இந்த பொட்டியை ரொப்பினா என்ன ஒரு 5 கோடி தருமா? பொட்டி எது கொண்டாந்துன்னு மேத்தா பட்டுன்னு சொல்லிட்டீங்களே. இவர் யாரு? முடிய வச்சா முகத்தை வரைஞ்சிருவாரு. பங்காளி, நானும் கொஞ்சம் இடக்கு மடக்கணும் தான். உனக்கெல்லாம் முன்னோடி. எம்எல்ஏ இந்த பொட்டி எடுத்து போய் ரொப்பி கொண்டா. சாப்பிடு. வீசி தடவை என்ன பிரயோஜனம்? நீ வில்லன், இவரு வில்லனுக்கு வில்லன். இவர் மட்டும் வில்லன் இல்ல, இவங்க அண்ணன் வில்ல, இவங்க அப்பா வில்ல, இவங்க குடும்பமே வில்லன் பரம்பரை. நீங்க எல்லாம் துப்பாக்கி எடுத்தா தொடச்சிட்டு உள்ள வச்சிருவீங்க. இவங்க பரம்பரை துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு தான் வைப்பாங்க. என்னங்கடா கலாட்டா பண்றீங்க? நான் சட்டசபையிலேயே கலாட்டா பண்ணுவேன். மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு, நான் சொல்றேன். எனக்கெல்லாம் துப்பாக்கியா? துரும்பு போதாதா? சொன்னா கட்டுவீல்ல, ஏதோ துண்டு.